வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக ஆல்ரெடி 35 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 36வது வீடியோ சரிங்களா. இது ஆக்சுவலாக இது வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்டு கொஸ்டின் பாருங்கள். பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பாலூரும். பால் ப்ளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் என்று சொல்லுன்னு கேட்டால் பாலூரும். அடுத்து பாருங்கள், சேர்த்தெழுதுகள் வான் ப்ளஸ் ஒளி சரிங்களா. ரெண்டாவது கொஸ்டின் வந்து வான் ப்ளஸ் ஒளினா வானொலி சரிங்களா. வான் ப்ளஸ் ஒளினா என்னது? வானொலி. கல் தீது, கல் ப்ளஸ் தீது என்பதனை டேஷ் எனவும் சேர்ந்து கல் தீது, அதாவது இக்கு வருது சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. கல் மூணாவது கொஸ்டின் வந்து சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, நாலாவது கொஸ்டின் பாருங்கள். களம் ப்ளஸ் ஏரி சேர்த்தெழுதுன களமேரி சரிங்களா. களம் ப்ளஸ் ஏரினா களம் மேரி சரிங்களா. இந்த பார்த்துக்குங்க, மே வரும். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். பெயர் அறியா பிரித்தெழுதுக சரிங்களா. பெயர் ப்ளஸ் அறியா, பேரறியான்னா பெயர் ப்ளஸ் அறியா. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். நீல் உழைப்பு பிரித்தெழுதுக. இது வந்து நீல் ப்ளஸ் உழைப்பு சரிங்களா. நீல் ப்ளஸ் உழைப்பு. பாடான் திணை இது எப்படி பிரிக்கணும் போது பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. பாடான் திணை எப்படி பிரிக்கணும்னா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. அல் அப்படின்னா அல்னா நம்மளுக்கு இரவுன்னு தெரியும். எதிர்ச்சொல் கேட்டாங்க அல்னா அப்போ பகல். எதிர்ச்சொல் பாருங்கள். ஒன்பதாவது கொஸ்டின் ஐயம். ஐயம்னா என்னது? ஐயம்னோட எதிர்ச்சொல் வந்து தெளிவு. 10வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிய. இது அகத்திணை அல்லாது கண்டறிய. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு அகத்திணை 5 இருக்குது. இதில் வந்து காஞ்சி வந்து பொருந்தலை சரிங்களா. ஆப்ஷன் சியில் வர காஞ்சி வந்து பொருந்தலை. அடுத்து பாருங்கள். 16வது கொஸ்டின் தவறான இணையை கண்டறி. சிலை அப்படின்னா வில்லு சரிங்களா. புல்னா பறவை, தேவுன்னா பகைமை, செத்தனன்னா சிவந்தனன் வரும் சரிங்களா. இதில் வந்து சேர்த்தனன் வருது. டி வந்து சரியாக தவறான பதில். 12வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணை கேட்டிங்கன்னா, இதில் இந்திரன் வந்து செங்கழி நீருங்கிற பொருந்தாது சரிங்களா. அதாவது குறிஞ்சி முருகன் முல்லை, அது குறிஞ்சி முல்லை மருதம் நேதத்தில் வர்ற ஒவ்வொரு கடவுள் பேர்கள் அந்த ப்ளஸ் வந்து அது பக்கத்தில் என்னென்ன ஆறுகள் அது வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு வந்து செங்கழி நீர் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிய சரிங்களா. இது வந்து விளம்புதல் செப்புதல் மொழிதல் இங்கிறதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி. கேட்டல்ங்கிறது ஒருவர் பேசுகிறது நம்ம கேட்குறது கேட்டல். இதில் வந்து ஆப்ஷன் சி பொருந்தலை. 14வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணை எது? தூருன்னா புதரின் அடிப்பகுதி வந்து தூரு, வெங்கலின்னா காய்ந்த களி வந்து வெங்கலி, செம்மல்னா வாடியப்பூ சரிங்க. கொழுந்தடைங்கிறது காய்ந்த கட்டை வராது. இதில் வந்து டி வந்து பொருந்தலை. அடுத்து பாருங்கள். 15வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய. ஏரி குளம் ஆறு, இது வந்து சி வந்து குணம் இருக்குது, அது பொருந்தலை சரிங்களா. தண்ணீரை பற்றி மற்ற 3 இருக்குது. சி ஆப்ஷன் வந்து தண்ணீரை பற்றி வரல. அடுத்து பாருங்கள். 16வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இதில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், கடலை பொருந்தலை. அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிய. வலுவற்ற தொடர்னா தப்பு இல்லாமல் செலியன் வந்தான். செலியன்கிறது ஒரு உயர்திணை, வந்தான்ங்கிறது உயர்திணை, கரெக்டாக வருது. பார்த்துங்க. செலியன் வந்தது, செலியன் வந்து விட்டான், செலியன் வந்தாள்ங்கிறது எல்லாம் தப்பு சரிங்களா. மரபு சொல்லை பொருத்தி எழுதுக சரிங்களா. இது பொறுத்துக்க மாதிரி. சோர் உண்ணு, சோர் வந்து உண்ணு. ஃபஸ்ட்டு வந்து சோர் வந்து உண்ணு சரிங்களா. முறுக்கு தின் சரிங்களா. ரெண்டாவது முறுக்கு தின். தண்ணீர் குடி சரிங்களா. தண்ணீர் குடி. அடுத்து பாருங்க. பால் பருகு. இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை இல்லாத தொடர் வந்து காகம் வந்து கரையும் சரிங்களா. இது கரெக்டாக இருக்குது. சந்தி பிழையற்ற தொடர் எது? சந்தி பிழையற்ற தொடர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இதில் இக்கு இப்பு கரெக்டாக சந்தி பிழை எல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள். பிற மொழி சொல்லற்ற தொடர் எது? பிற மொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டால் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன். இது ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கூறுக சரிங்களா. இதில் வந்து சந்தி பிழையற்ற அந்த காட்சியை பார், அதாவது இக்கும் இப்பும் கரெக்டாக புரிஞ்சிருக்கு சரிங்களா. 23வது கொஸ்டின் பாருங்கள். சந்தி பிழை இல்லாத தொடரை காண்க சரிங்களா. மெட்டுக்கு பாட்டு பாடு சரிங்களா. மெட்டுக்கு பாட்டு பாடு. அதில் வந்து இப்பவும் இந்த இதில் வர்ற இப்பவும் கரெக்டாக புரிஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ இதில் வந்து பி தான் சரியான பதில். 24வது கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எது? இது வந்து மாலையில் விளையாடு, இது வந்து தான் கரெக்டான பொருள். அடுத்து பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு பாருங்கள். அது பயண படகுகள் சரிங்களா.
பயணப்படகுனா பெரரிஸ், பெரரிஸ்னா பயணப்படகு. கடல் பயணம், கடல் பயணம்னா ஓவேஜ். அடுத்து பாருங்கள், கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், அதான் கலப்படம். பண்டம்னா கமோடிட்டினா பண்டம். 26வது கொஸ்டின் பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளறிதல். வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள்கிட்ட மனம் கமலம் வயலில் உழவர்கள் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், 27வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிந்தனர். குறை கூரை, இந்த எந்த ரே வருதுன்னா வீட்டோட, இது வந்து இந்த ராய்க்கு வந்து வீட்டின் கூரை, இன்னொரு ராய்க்கு வந்து புடவை. சரிங்களா? இதில் வந்து பி தான் சரியான பதில். மதி என்பதன் தவறான பொருள் இதுனா, மதினது அறிவு, நிலவு, ஞானம். இதில் வந்து மதி. பகலவன் அப்படின்னா மதிக்கு பொருந்தாது. சரிங்களா? வேலம் என்பதுக்கு தவறான பொருளை கண்டறிய. வேலம்னா பிடி, வேலம்னா ஒரு யானை மாதிரி. இதில் பிடின்னா யானை மாதிரி தான். களிறுன்னா பெண் யானை. இதில் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. சிங்கம்னு பொருந்தாது. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடினால், ஓடினாங்கிறது ஓடு. சரிங்களா? அது வேர்ச்சொல்லை போதும் கட்டளை பொருள் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆப்போசிட்டில் இருக்கணும் பற்றி சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், 31வது கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார், அதோட வேர்ச்சொல்லுங்க தான் சொல். 32வது கொஸ்டின் பாருங்கள், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. கொடுங்கிறது தொழிற்பெயரும் கேட்டால் கொடுத்தல். 33வது கொஸ்டின் பாருங்கள், வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர் தா, தருகின்றனர் வேர்ச்சொல்லுங்க கேட்டால் தான் அர்த்தம். சரிங்களா? அகர வரிசையில் எழுதுக. அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், ஓசை. இது வந்து ஆ, ஆ, இ அந்த மாதிரி. சரிங்களா? உயிரெழுத்துக்கள் வர்றது. அதேமாரி பாருங்கள், இதுவும் அதேமாரி தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டூடெண்ட் கரெக்டாக அடிப்பாங்க. புதுசாக வர்றவங்க அகர வரிசைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இது ஒன்றும் கிடையாது. அ, ஆ, இ அந்த அது உயிரெழுத்துக்களில் வர்ற இதை பார்த்து ஃபஸ்ட் எழுத்து பார்த்து கரெக்டாக அடிக்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு, இதுதான் சரியான பதில். அகர வரிசையில் பாருங்கள், 37வது கொஸ்டின், இது அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. 38வது கொஸ்டின் பாருங்கள், அகர வரிசை தான். அன்பு, ஆடு, ஊக்கம், எது, அவ்வை. 39வது கொஸ்டின் பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்த. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. சரிங்களா? 40வது கொஸ்டின் பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது வந்து தாண்டுதல், துன்பம், தூண், தேன். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சரிங்களா? இது வந்து சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இதை வந்து சொற்களை வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கு. அடுத்து 42வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. பிறர்க்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். 42வது பாருங்க, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவது என்ன பண்ணால் மறைவிடை. விடை வகைகளை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்றுனா வினா எதிர் வினாவுதல் விடை. 45வது கொஸ்டின் பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை கண்டறிய. தேவநாய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இதில் வந்து தேவநாய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அடுத்து பாருங்கள், 46வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை காண்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் தான் கரெக்டான பதில். 47வது கொஸ்டின் பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை என்ன? அதாவது பணிந்து, பணித்து, அதாவது இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர்கள் பணிந்தனர். இது ஆப்ஷன் பி தான் இதில் சரியான பதில். அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தந்த மாறு, மாற்றி, அதாவது மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். இதெல்லாம் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 49வது கொஸ்டின் பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது வந்து வெளிப்படைத்தன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமையை கூறும் பொருள். 50வது கொஸ்டின் வந்து எதிர்பாராத நிகழ்வு. இது 50வது கொஸ்டின், அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலன்னா இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி 35 வீடியோ போட்டிருக்கேன். இது 36வது வீடியோ. இதில் வந்து 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். அடுத்த 50 கொஸ்டின் வந்து அடுத்த பாட்டில் வரும். சரிங்களா? 50 கொஸ்டின் இது வந்து ஒரு 2022 நடந்த ஒரு டெட்டு கொஸ்டின்.
நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா, நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். ப்ளஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போய் நம்மளுக்கு எந்த மாடலில் எப்படி கேட்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். ப்ளஸ் வந்து வினா விடை, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கிலும் ஒவ்வொரு வினா விடையில் கொஸ்டின் வரும், சரிங்களா? நன்றி.